வெல்கம் டு மங்கையர் கைவண்ணம். நம்ம இன்னைக்கு மசாலா பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி வந்து பச்சரிசி, மாவு பச்சரிசி 1 கப்பு. உளுந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட்டு அரிசியும் எடுக்கணும். ரெண்டையும் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மிக்சியில் கிரைண்டர்லேயே இது மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். வடைக்கு எப்படியே மாவு அரைப்பீங்களோ அந்த பதத்துக்கு அரைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சு நான் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிட்டு மாவில் சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் இல்லை, திரும்ப ஆயிலில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயில் சூடேறிட்டு இருக்கு. நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு காரக்குடி செட்டிநாடு ரெசிபி. செட்டிநாடுகள்லாம் இது மாதிரி ஒரு டிஷ் இல்லாத ஃபங்க்ஷனே இருக்காது. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லைன்னா மேலால் கருகிற மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சூடான சுவையான மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.